ஒரு ஸ்க்ரீன்ல இருந்து இன்னொரு ஸ்க்ரீன் பேஜ் நேவிகேஷன் பார்த்தோம். நான் ஃபர்ஸ்ட்ல சொன்ன மாதிரி தான் பேஜ் நேவிகேஷன். இது வந்து பேசிக்கான பேஜ் நேவிகேஷன். இதை வச்சு நம்ம அட்டைன் பண்ணலாம். நம்ம ஃபியூச்சர்ல வந்து ஃப்ளட்டரோட அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ் படிக்கும்போது நான் வந்து நேவிகேஷன்லேயே இன்னும் வெப்ல எப்படி நேவிகேஷன் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி நான் நேவிகேஷன் சொல்லி தரேன். அதுக்கு வந்து நேம் த ரவுட்ஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க. எப்படின்னா இப்போ ஹோம்க்கு அடுத்து அபவுட், அப்புறம் அபவுட்டுக்குள்ள போய் கான்டாக்ட்ஸ், அந்த மாதிரி ஸ்லாஷ் ரவுட்ஸ்லாம் இருக்கும். நேம்டு ரவுட்ஸ் அதுதான். அதெல்லாம் ஃப்ளட்டர்ல வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டான கான்செப்ட்ஸ். பட் பேசிக்கான நேவிகேஷனுக்கு நீங்க பேஜ் நேவிகேஷனுக்கு உங்களுக்கு இது தெரிஞ்சா போதும். மற்றபடி நீங்க நேவிகேஷன் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நான் நேவிகேஷன் பேஜஸ் பண்றதுக்கான ஃப்ளட்டரோட டாக்குமெண்ட்ஸை நான் கீழே தரேன், நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. இன்கேஸ் உங்களுக்கு இதை பத்தி டீடைல்டா வேணும் அப்படின்னீங்கன்னா கமெண்ட்ஸ் சொல்லுங்க, கண்டிப்பா நம்ம எடுத்து பார்ப்போம். ஸோ ஓகே, அடுத்து வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன்னா விஜெட் வைஸ் நேவிகேஷன் சொல்லியிருந்தேன் கரெக்டா. இப்போ விஜெட் வைஸ் நேவிகேஷன்ல வந்து என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம காமனா நிறைய பார்க்கறது வந்து டேப்ஸ் பார்ப்போம், அப்புறம் வந்து பாட்டம் நேவிகேஷன் பார்ப்போம் கரெக்டா. ஸோ ஓகே, நம்ம பாட்டம் நேவிகேஷன் பத்தி இப்போ பார்ப்போம். எப்படின்னா இப்போ நான் செகண்ட் ஸ்கிரீன்ல இருக்கேன். இந்த செகண்ட் ஸ்கிரீன்ல வச்சா நல்லா இருக்காது. சரி ஓகே, நம்ம இந்த ஸ்கிரீன்லேயே வந்து பாட்டம் நேவிகேஷனை செக் பண்ணி பார்ப்போம் சரியா. செகண்ட் ஸ்கிரீன்ல டேப் வைக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன்ல மெயின்ல அப்படின்னா இதை என்ன பண்ண போறோம் அப்படின்னா இங்க பாட்டம் நேவிகேஷன் வச்சு ஒரு ஸ்கிரீனை நேவிகேட் பண்ண போறோம். அதுதான் இப்போ நம்மளோட இது ஐடியா. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பாடி இருக்கட்டும், பாடிக்கு அடுத்து இந்த ஸ்கேஃபோல்ட்ல இன்னொன்னு இருக்குங்க, பாட்டம் நேவிகேஷன் பார்னு ஒன்று இருக்கு. இந்த பாட்டம் நேவிகேஷன் பாரை வச்சுதான் நம்ம இப்போ பண்ண போறோம். என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த பாடி எங்க முடியுது, ஓகே இங்க இருந்து ஒரு கமா கொடுத்து பாட்டம் நேவிகேஷன் பார். ஓகே, பாட்டம் நேவிகேஷன் பார்னு ஒன்று இருக்கு. இப்போ இந்த பாட்டம் நேவிகேஷன் பார்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐட்டம்ஸ்னு ஒன்று இருக்கும். பாட்டம் நேவிகேஷன் பார்னு ஒன்று இருக்கு. இந்த பாட்டம் நேவிகேஷன் பார்ல என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த ஐட்டம்ஸ்னா ஒன்றும் இல்லை, கீழே என்னென்னலாம் டிஸ்பிளே பண்ண போறீங்க அப்படின்றது தான் ஐட்டம்ஸ். அதாவது எப்படின்னா இந்த ஹோம், அந்த என்னென்னலாம் காமிக்க போறீங்க, அபவுட், அந்த மாதிரி எதெல்லாம் காமிக்க போறீங்கன்றது ஐட்டம்ஸ் வரும். பேக்ரவுண்ட் கலர்னா உங்களுக்கே தெரியும், அந்த பேக்ரவுண்டோட கலர் மாத்துறது. அப்புறம் வந்து கரண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னா எது செலக்ட் ஆகியிருக்கணும், ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எது செலக்ட் ஆகியிருக்கணும், அதாவது மாறுறது எது, எந்த இண்டெக்ஸ்க்கு அது மாறுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம கொஞ்ச நேரத்தில் அது என்னன்னு பார்ப்போம். எலிவேஷன்னா அந்த டாப்ல வர்றது, அந்த மாதிரி நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்கு. ஒன்னொன்னுக்கு டேப் பண்ணும்போது என்ன நடக்கணும், அதோட ஸ்டைல்ஸ் பேஸ் பண்ணி அப்படின்றதுலாம் நிறைய இருக்கு. இதெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா பாட்டம்ல எனக்கு என்னென்னலாம் வேணும் அப்படின்றத கொடுத்துடலாம். இதே மாதிரி பாருங்க, இதுல வந்து ரெக்வயர்டா ரெண்டு விஷயம் இருக்கு. என்னன்னா ஆன் டேப் ஒன்றுக்கு ஐட்டம்ஸ் வச்சு, ஆன் டேப்ல ஐட்டம்ஸ் மட்டும் கண்டிப்பா வேணும் அப்படின்றதுக்கு கரெக்டா. சரி, அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஐட்டம்ஸ் கொடுத்துருவோம். இப்போ ஐட்டம்ஸ் வந்து எம்டி அரேவா இனிஷியலா இருக்கு. ஆனா என்ன கேக்குறாங்க அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் பாட்டம் நேவிகேஷன் பார் ஐட்டம் இருக்கணும். லிஸ்ட் தான், லிஸ்டுக்குள்ள இருக்க டைப் வந்து பாட்டம் நேவிகேஷன் பார் ஐட்டமா இருக்கணும் அப்படின்றது தான் இதோட இது. சரி ஓகே, இதுக்கு நம்ம வந்து ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுவோம். இப்போ நம்ம இந்த டேட்டா எப்படி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுமோ அதே மாதிரி கிரியேட் பண்ணுவோம். அதே மாதிரி ஃபைனல் லிஸ்ட் ஆஃப் ட்ராப் என்ன கேட்டிருந்தாங்க, பாட்டம் நேவிகேஷன் பார் ஐட்டம். அதை காப்பி பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம கொடுக்க போறோம். இதுக்கு வந்து nav ஐட்டம்ஸ் வச்சுப்போம் பேரு. ஓகேவா, nav ஐட்டம்ஸ் வச்சுப்போம். ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா பாட்டம் நேவிகேஷன் பார் ஐட்டம். ஓகேவா, இந்த டைப்ல டேட்டா கொடுக்கணும். இதுல என்னென்ன இருக்கு பாத்தீங்கன்னா விஜெட் கொடுக்கணும், அதாவது ஐகான், என்ன ஐகான் வேணும் அப்படின்றத கண்டிப்பா கொடுக்கணும். கீழே அதுக்கு லேபிள், அது என்னன்றத ஸ்பெசிஃபிக்கா கொடுக்கறதுக்கு அதோட கலர், பேக்ரவுண்ட் கலரை கொடுக்க சொல்லியிருக்காங்க. அது என்னன்றது டூல் டிப்ல சொல்ல சொல்லியிருக்காங்க. இதுல நம்ம அதிகமா யூஸ் பண்ண போறது ஐகான், லேபிள். ஆக்டிவ் ஐகான்னா அது அந்த செலக்ட் ஆகிருக்கும் போது அந்த ஐகான் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு. பேக்ரவுண்ட் கலர் வேணாலும் நம்ம அதை மாத்திக்கலாம். ஓகேவா, இப்ப ஃபர்ஸ்ட் ஐகான் என்ன கொடுக்க போறேன் அப்படின்னா ஐகான் என்ன வாங்குதுன்னா விஜெட் தான், அதனால நான் டைரக்டா ஐகான்ஸ் கொடுக்க முடியாது. ஐகான் கிளாஸ் ஆஃப் ஐகான்ஸ் டாட் ஹோம். சரியா, இப்போ ஹோம். ஓகேவா, இதுல வந்து இதோட லேபிள் என்னவா இருக்கும் அப்படின்னா ஹோம். லேபிள் வந்து ஸ்ட்ரிங் தான் கேட்டிருக்காங்க. எஸ், லேபிள் வந்து ஹோம்னு வச்சுக்க போறேன். என்ன கேக்குது, கான்ஸ்டன்ட். ஓகே, இப்போ ஹோம் கொடுத்துட்டோம். இதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இது வந்து ஆக்டிவா இருக்கும்போது சரி ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் இந்த லேபிள்ஸ் மட்டும் கொடுத்துருவோம், எப்படி வருதுன்றதை செக் பண்ணுவோம். இப்போ என்ன பண்ண போறோம், இதே மாதிரி எக்ஸ்ட்ரா வந்து
3 கிரியேட் பண்ண போறேன். என்னன்னா ஹோம், இதுக்கு என்ன வைக்கலாம், அபவுட்னு வச்சுக்கலாமா, சும்மா இப்போதைக்கு அபவுட், இது ஐகான் ஸ்டார்ட் கான்டாக்ட் அப்படின்னு வச்சுக்கோமா, இல்லைன்னா ஸ்டார்ட் யூசர், எதுனா வச்சுக்கலாம், கான்டாக்ட் பேஜ்னு வச்சுக்கோமா. இப்போ அதே மாதிரி இன்னொன்று கிரியேட் பண்ண போறேன், கமா போட்டு தான் பண்ணிக்கணும். கடைசி ஒன்று வந்து 3 வச்சுக்கலாம் இப்போதைக்கு, செட்டிங்ஸ்னு வச்சுப்போம். ஓகேவா, இப்போ இந்த இந்த விஜெட்டை ஐட்டம்ஸ் இருக்கிறதுல அப்படியே டேரக்டாக கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணோடனே பார்த்தீங்களா ஹோமு, அபவுட்டு, செட்டிங்ஸ்ன்றது வந்துருச்சு. ஆனால் இப்போ நம்ம இதை கிளிக் பண்ணா அது வந்து அதோட அதோட ஆக்ஷன்ஸை பண்ணாது. ஏன்னா இப்போ நான் இதை கிளிக் பண்றேன் அப்படின்னா எனக்கு ஹோம் பேஜ் இருக்கு, அடுத்த கிளிக் பண்ணா வேற ஒரு பேஜ் போகணும், இது கிளிக் பண்ண இன்னொரு பேஜ் போகணும். அதெல்லாம் எப்படி ப்ரோ பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இதுல ஆன் டேப்னு ஒண்ணு இருக்கு. இந்த ஆன் டேப்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு டைம் அதை கிளிக் பண்ணும்போது, இதை ஒரு டைம் கிளிக் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்றது தான் இங்க காமிக்கும். இதுல வந்து நம்மளுக்கு என்ன ஒரு பேராமீட்டர் கிடைக்குது, இண்டெக்ஸ் கிடைக்குது. அதாவது எந்த இடத்துல நீங்க வந்து அதை தொட்டிருக்கீங்க அப்படின்றது. ஓகேவா, இப்ப இது 0ன்னு எடுத்துப்போம், இதை 1ன்னு எடுத்துப்போம், இதை 2ன்னு எடுத்துப்போம். நம்ம இங்க பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். பிரிண்ட் இண்டெக்ஸ். ஓகே, இப்ப இங்க பிரிண்ட் ஆகிறது தெரியும். சேவ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸை கிளிக் பண்ணியிருக்கேன், 0th இண்டெக்ஸை கிளிக் பண்ணியிருக்கேன், செட்டிங்ஸை கிளிக் பண்ணியிருக்கேன். அப்போ ஒன்னொன்னையும் நான் கிளிக் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி அது மாறிக்கிட்டே இருக்கு. கரெக்டா, அப்ப இங்க வந்து நான் ஒரு சின்ன ஒரு லோக்கல் வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். என்னன்னா இன்டீஜர் செலக்டட் இண்டெக்ஸ், அதாவது எது செலக்ட் ஆகியிருக்கு அப்படின்றது. இனிஷியலா 0ன்னு வச்சுப்போம், இதுதான் ஸ்டார்டிங்கும். இப்போ உங்க பேஜே லோட் ஆகும் போது இந்த செலக்டட் இண்டெக்ஸ்ல தான் அது வந்து இருக்கும். இப்போ 0னா ஹோம் பேஜ். இப்போ செலக்டட் இண்டெக்ஸை காப்பி பண்ணிட்டு இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போறேன் அப்படின்னா கரண்ட் இண்டெக்ஸ்னு இருக்கும், இதுல அந்த செலக்டட் இண்டெக்ஸை கொடுத்துட போறேன். அப்ப இனிஷியலா அது என்ன செலக்ட் ஆகுதோ அதுதான் இங்க வந்து என்ன ஆக போகுதுன்னா கரண்ட் இண்டெக்ஸா இருக்க போகுது. இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஆன் டேப்ல இந்த இண்டெக்ஸை மட்டும் மாத்திட்டேன் அப்படின்னா என்ன ஆகும்னா அதுக்கு ரெஸ்பெக்டிவான இண்டெக்ஸ் அது மாறிக்கிட்டே இருக்கும், கரண்ட் இண்டெக்ஸ். இப்போ எப்படின்றத பார்ப்போம். இங்க செட் ஸ்டேட்னு வச்சுட்டு, ஓகே இங்க செட் ஸ்டேட் யூஸ் பண்ண முடியாது, அதனால இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த ஸ்டேட்லெஸ் விஜெட்டை ஸ்டேட்ஃபுல் விஜெட்டா மாற்ற போறேன். இதுதாங்க ஆக்சுவலா, இதுதான் வந்து இந்த செட் ஸ்டேட் இதெல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியல. இதெல்லாம் வந்து நம்ம அடுத்த ஃபியூச்சர்ல பார்க்க போற வீடியோ, அதாவது லைஃப் சைக்கிள் ஆஃப் அண்ட் விஜெட், அதை தான் பார்க்க போறோம். அதுல தான் வந்து இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம், செட் ஸ்டேட்லாம் என்ன பண்ணும் அப்படின்றது. ஆல்ரெடி ஒரு விஜெட் ஒரு இது போட்டிருக்கோம், ஸ்டேட்டை பத்தி போடும்போது செட் ஸ்டேட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு போய் செக் பண்ணி பாருங்க. இந்த செட் ஸ்டேட்ல என்ன பண்ண போறோம்னா இந்த செலக்டட் இண்டெக்ஸ்ல இந்த இண்டெக்ஸை ரீப்ளேஸ் பண்ண போறோம். ஓகேவா, இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இண்டெக்ஸ். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா நான் செகண்ட் ஒன் தொட்டேன் அப்படின்னா இந்த இண்டெக்ஸ் வந்து 2ன்னு வரும். செலக்டட் இண்டெக்ஸ்ல 2ன்றது ரீப்ளேஸ் ஆகும், ரீப்ளேஸ் ஆகி இந்த கரண்ட் ரீரெண்டர் ஆகும். செட் ஸ்டேட் யூஸ் பண்ணிருக்கனால கரண்ட் இண்டெக்ஸ்ல 2 போய் உட்காந்து, அதாவது 2 இருந்துச்சுன்னா 2ல உட்காந்துக்கும். அப்போ இங்க 0 1 2 செட்டிங்ஸ் போய் அது உட்காந்துருக்கும். ஓகேவா, நம்ம வேணா டீபக்கர் வச்சு செக் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா செட்டிங்ஸ் தொட போறேன். இது வந்து 0 1 2. இப்போ இங்க கிளிக் பண்ண உடனே இண்டெக்ஸ் வந்து 2ன்னு இருக்கு, இது செலக்டட் இண்டெக்ஸ்ல ரீப்ளேஸ் ஆகும். காமிக்கிறேன் பாருங்க. இப்ப இது நடந்து இந்த செலக்டட் இண்டெக்ஸ்ல 2 வந்தனால தான் இங்க 0 1 இது வந்து செலக்ட் ஆகிருக்க மாதிரி காமிக்குது. என்ன பாருங்க, இப்ப 1ன்னு கிளிக் பண்ணிட்டேன், இண்டெக்ஸ் 1ன்னு இருக்கு, ஆனா செலக்டட் இண்டெக்ஸ் என்ன இருக்குன்னா 2ல தான் இருக்கு. இப்ப இந்த லைன் நடக்கும்போது தான் மாறிட்டு இப்ப செலக்டட் இண்டெக்ஸ் என்னவா மாறி இருக்குன்னா 1ஆ மாறி இருக்கும். அப்ப அபவுட் பேர், அபவுட் செலக்ட் ஆயிருக்கு. சரி ஓகே, இங்க பாட்டம்ல பண்ணிட்டோம் ப்ரோ, ஆனா ஸ்கிரீன் எதுவுமே மாறலையே அப்படின்னு கேட்கலாம். இப்ப இது என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்கிரீன்ல இந்த இடம் தான் ஸ்கிரீன்ல நம்மளுக்கு லிஸ்ட் பண்ணி காமிக்குது கரெக்டா, இந்த லிஸ்ட் வியூ பில்டர் அப்படின்ட்டு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு வேரியபிள்ல கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபைனல் ஸ்கிரீன்ஸ்னு வச்சுப்போம். இது வந்து லிஸ்ட் ஆஃப் விஜெட்ஸ். ஓகேவா, லிஸ்ட் ஆஃப் விஜெட் ஸ்கிரீன்ஸ் இஸ் ஈக்குவல் டு அரே. இதுல ஃபர்ஸ்ட் விஜெட் எதுனா இந்த இது 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 வந்து லிஸ்ட் நம்மளுக்கு வியூக்குள்ள இருந்தது வந்து ஃபர்ஸ்ட் விஜெட். இதை கட் பண்ணி
இங்க வச்சுக்கலாம். இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டேட்டா தேவைப்படுதா? இந்த டேட்டா கிடைக்குமே. ஓகே, இனிஷியலைசர் அதனால கிடைக்கும்னு சொல்லிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ஓகே. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதாவது என்ன சொல்லுது அப்படின்னா, நீ ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி கிரியேட் பண்ணியிருந்தனா எனக்கு இது ப்ராப்ளம் இல்லை. நீ வந்து ஒரு வேரியபிள்குள்ள இனிஷியலைஸ் பண்ற இடத்துல நீ வந்து எனக்கு இங்க வேரியபிள் டேட்டா கொடுக்குற, அதனால தான் ப்ராப்ளம் சொல்லுது. அதுக்கு சொல்யூஷன் என்னன்னா, நீங்க ஜஸ்ட் இங்க எக்ஸ்ட்ரா ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம். லிஸ்ட் வியூ ஸ்கிரீன் இது வச்சுப்போம். இது வந்து ஸ்டேட்ஃபுல் விஜெட்டா கிரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து லிஸ்ட் வியூ ஸ்கிரீன் வச்சுப்போம் பேரை. இதுக்குள்ள ரிட்டர்ன் அந்த விஜெட்டை கொடுத்துட்டு, இங்க நம்ம அந்த விஜெட் வச்சிருந்தோம்ல, கட் பண்ணி வச்சிருந்த விஜெட், இந்த கட் பண்ண விஜெட்டை அங்க டைரக்டா லிஸ்ட் ஸ்கிரீன்குள்ள கொண்டு போய்க்கலாம். இம்போர்ட் பண்ண வேண்டிய விஷயத்துல இம்போர்ட் பண்ணிக்கலாம். இதுல இந்த டேட்டாவும் நமக்கு தேவைப்படும் கரெக்டா, ஏன்னா இந்த டேட்டாவே நம்ம காமிச்சிருக்கோம். இந்த டேட்டாவை எடுத்துட்டு போயிடலாம். போயிட்டு சிங்கிள் விஜெட் இருக்கு, அதையும் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இது தனி ஸ்கிரீன் ஆயிடுச்சு கரெக்டா. இப்போ நம்ம டேரக்டா கூப்பிட்டா அங்க ப்ராப்ளமே இல்லை. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, லிஸ்ட் வியூ ஸ்கிரீன். இப்போ இதை கூப்பிட்டுட்டோமா? ஓகே, இதே மாதிரி செகண்ட் ஸ்கிரீனுக்கு செகண்ட் ஸ்கிரீன். இப்போ தேர்ட் ஸ்கிரீனுக்கு மட்டும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே டைரக்டா ஸ்கேஃபோல்ட போட்டு பாடியில டெக்ஸ்ட் விஜெட்டை கொடுத்து ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு கொடுத்துக்கோம். ஓகேவா? இப்போ இந்த ஸ்கிரீன்ஸ் எடுத்துட்டு போய் இந்த இடத்துல காமிக்கணும், பாடியில இந்த இடத்துல காமிக்கணும். ஆனா இங்க ஒரு விஜெட் தான் காமிக்க முடியும், ஆனா இது மல்டிபிள் விஜெட். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆஃப் செலக்டட் இண்டெக்ஸ், எந்த இண்டெக்ஸை நம்ம செலக்ட் பண்றோமோ அதுக்கு ரெஸ்பெக்டிவானது. இப்ப இங்க வந்து இது வந்து 0th இண்டெக்ஸ்ல இருக்கனால இது 0th ஸ்கிரீன். ஹோம் ஸ்கிரீன் தான் லிஸ்ட் வியூ ஸ்கிரீன், செகண்ட் ஸ்கிரீன் தான் அபவுட் ஸ்கிரீன், ஸ்கேஃபோல்ட் இந்த ஒர்க் இன் ப்ராக்ரஸ்ன்றது தான் செட்டிங்ஸ். அப்ப இங்க எந்த ஆர்டர்ல கொடுக்குறீங்களோ அந்த ஆர்டர்ல தான் இந்த ஸ்கிரீன்ஸுமே வரும். இப்போ ஒரு டைம் ரெஃப்ரெஷ் பண்ணிப்போம், ஃபுல் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு செக் பண்ணி பார்ப்போம். 0th இண்டெக்ஸ் இருக்கனால ஹோம்ல அதுவே இருக்கு. இப்போ அபவுட் கிளிக் பண்ண அப்படின்னா தெரியுதா, அபவுட்ல அந்த செகண்ட் விஜெட் போயிடுச்சு. நம்ம அதை ஃபுல்லா ஸ்கேஃபோல்டுன்னு கொடுத்தனால அது இந்த மாதிரி வந்திருக்கு. நான் ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன். செகண்ட் ஸ்கிரீன்ல போயிட்டு இந்த ஸ்கேஃபோல்டை ரிமூவ் பண்ணிட்டோம்னா இந்த செகண்ட் ஸ்கிரீனும் வந்துடும். தேர்ட் ஸ்கிரீன் செட்டிங்ஸ் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு இருக்கு கரெக்டா. இப்போ ஏன் இது இப்படி வந்துச்சு அப்படின்னா, இந்த செகண்ட் ஸ்கிரீனோட பாடியில தான் நான் அந்த இந்த மெயின் ஸ்கிரீனோட பாடியில தான் நான் அந்த செகண்ட் ஸ்கிரீனையும் கூப்பிட்டுருக்கேன். இந்த செகண்ட் ஸ்கிரீன் வந்து டைரக்டா ஒரு ஸ்கேஃபோல்ட கூப்பிடுது. அதனாலதான் இது வெளியே இருக்க டோட்டல் ஸ்கேஃபோல்டு, அதுக்குள்ள இன்னொரு ஸ்கேஃபோல்டு இருக்குங்களா அது அப்படி காமிக்குது தெரியுதானா. இங்க ஹோம் பேஜ், அப்புறம் இன்னொரு பேஜ், செகண்ட் பேஜ், தேர்ட் பேஜ் அந்த வெறும் டெக்ஸ்ட் மட்டும் வச்சிருக்கிறது. அப்ப இதே மாதிரிதான் பாட்டம் நேவிகேஷனும் ஒர்க் ஆகும், டேப் வியூவும் ஒர்க் ஆகும். டேப்லயும் இதே இண்டெக்ஸ் தான் இருக்கும். ஆனா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, டேப்ன்றத வந்து நீங்க வந்து டைரக்டா பாடிக்குள்ள கூப்பிட்டுருப்பீங்க. ஓகேவா? மற்றபடி சேம் சிமிலாரிட்டிஸ் தான் இருக்கும். இப்ப இதுவும் வேலை செய்யும். ஆப்வியஸ்லி நம்ம அதை வச்சிருக்கனால இந்த ஸ்கிரீன் வைஸ் நேவிகேஷனும் ஒர்க் ஆகும், அதே மாதிரி பாட்டம் நேவிகேஷனும் ஒர்க் ஆகும். கரெக்டா? ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.